வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். யாகத்தோட அறிவியல் நன்மைகள் என்ன, யாகம் ஏன் வளர்க்கப்படுது, அவற்றோட பலன் என்ன அப்படிங்கிறத அம்மா இன்னைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சுயம்பு நாகம்மாள் கோவிலில் ஏன் யாகம் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியிலும் இங்கே நம்ம ஆலயத்துக்கு தேடி வந்து அவங்களோட குறைகளை கண்ணீரின் வழியாக விடுற எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுடைய குறைகள் மாற்றப்படணும், அவங்களுடைய நிம்மதியும் சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் அம்மா யாகம் வளர்க்குறேன். சரியா? சரி, இப்போ விளக்கத்தை பார்ப்போம். பூர்வ காலங்களில் முனிவர்கள் மற்றும் ரிஷிகள் யாகம் நடத்துகிறதும் அதை அசுரர்கள் தடுக்க முயற்சிப்பதையும் நம்ம புராண கதைகளில் கேட்டிருப்போம். சில யாகங்கள் தொடங்கி முடிப்பதற்காக கடுமையான முயற்சிகளை முனிவர்கள் எடுத்துட்டு இருக்கிறத நம்ம புராண கதைகளில் கேட்டிருப்போம், சினிமா படங்கள்லையும் பார்த்துருப்போம். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் யாகத்தின் சக்தி எத்தகையது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளுக்கு உணர்த்திருக்கும். இந்த யாகங்கள் ஏன் செய்யப்பட்டன, அவற்றின் பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உலகத்தில் மிக அடிப்படையான சக்தி களங்கள் 2 இருக்கு. ஒன்று வெப்ப சக்தி, 2வது சப்தங்களின் சக்தி. யாக தீயில ஏற்படும் வெப்பமும் மந்திர ஒளியினால் ஏற்படும் சப்தமும் இணைஞ்சு குறிப்பிட்ட அளவரிசையில் நம் உடலிலும் மனதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மை ஆன்மீக பாதையில் உயர செய்யுது. மேலும் யாக பொருட்களை தீயில அர்ப்பணம் செய்யும் போது அவை யாக தீயில மாற்றமடைந்து அதன் மனம் பல திசைகளில் பரவும். யாக தீயில புகையும் நீண்ட தூரம் பரவுறதால அதனால் பல நன்மைகள் ஏற்படுது. அக்னிகுண்டத்தின் அமைப்பு பிரமிடை போன்ற ஒரு அமைப்பு இல்லையா? பிரமிட் என்கிற வார்த்தையின் அர்த்தமே நடுவில் தீ எரிகிறது. அதான் அதனோட அர்த்தம். பிரமிட் அப்படின்னு சொன்னாலே நடுவில் தீ எரிவது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இந்த வடிவத்தில் அமைக்கப்பட்ட யாக குண்டம் யாகத்தின் போது வெளிப்படும் அபரிவிதமான சக்தியை முறையாக வெளிப்படுத்தும். மேலும் யாகத்தின் போது உச்சரிக்கப்படக்கூடிய சமஸ்கிருத மந்திரங்களின் ஒளி அலைகள் பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள கொண்டு வரும் தன்மையுடையது. சமீபத்த ஆராய்ச்சியின்படி காயத்ரி மந்திரம் ஒரு நொடியில 1,10,000 ஒளி அலைகளை வெளியிடுறதாக அறிவியல் சொல்லுது. சரியா? யாகங்கள் எப்போதும் சூரிய ஒளியில தான் நடத்தப்படும். யாக குண்டங்களிலிருந்து நெய்யின் மூலம் வரும் நெருப்பு மற்றும் புகை அணு கதிர்வீச்சை தடுக்கும் சக்தி உடையது. பசுவின் பாலும் பசும் சாணமும் அணு கதிர்வீச்சை தடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லலை தங்கங்களா, தற்போது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே யாகங்கள் ஆன்மீக செயல்முறைக்கும் சரி, ஆரோக்கியத்துக்கும் சரி மிகுந்த நலம் பயக்கிறது. சரியா? அதாவது யாகங்கள் மட்டும் இல்லை தங்கங்களா, ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ பூஜைகள், மந்திரங்கள் பெரிய அளவில் இல்லை தங்கங்களா, ஒன்று தான். ஓம்னு சொல்லி பாருங்களேன். அந்த ஓம் அப்படிங்கிற நம்ம உச்சரிக்கும் போது அடிவயிற்றில் இருந்து வரக்கூடிய அந்த ஒளி, அதுக்கு அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கு. அந்த ஓம் என்ற சொல்லுக்கு ஒரே ஒரு அர்த்தம், சமர்ப்பணம். ஓம்னு சொன்னாலே இந்த உயிர் இறைவனுக்கு சமர்ப்பணம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு சத்தம் இருக்கு. ஒளியும் இந்த ஒரு யாகமும் சேர்ந்து மக்களுக்கு பலவிதமான நன்மைகளை இந்த உலக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு தெளிவை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி மக்கா. நன்றி, வணக்கம்.